ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வறுவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரைவாசி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குறாங்க. சோம்பு இப்போ நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்குறேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன பழம் தக்காளியை வெட்டி வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய வேண்டாங்க, ஒரு பழம் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளி எல்லாம் மசிஞ்சிருக்கு. இது கூடவே இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வீட்டு மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று வர்ற அளவுக்கு நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சிருக்குறேங்க. இப்போ தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இடையில நான் கிண்டி விட்டுருக்குறேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடியாகி வரட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.